அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா யூடிஎல் காமா ப்ளஸ் சோலார் எம்பிபிடி இன்வெர்ட்டருங்க. சோலார் எம்பிபிடி இன்வெர்ட்டர்னாக்கா இன்வெர்ட்டருங்கிறது நார்மல் தாங்க. சோலார் எம்பிபிடி அப்படிங்கிறது மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங். மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங்னா என்ன லோடு கொடுக்குறோமோ அது அப்படியே கொடுக்குறது தான். இது வந்து காமா ப்ளஸ் 3 kVA இன்வெர்ட்டருங்க. இதில் வந்து 1 kVA 2 kVA 3 kVன்னு இருக்குது. இந்த 3 இன்வெர்ட்டர்லேயும் பேட்டரி லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் செட்டிங்ஸ் எப்படி நம்ம மாற்றுறது, அதிகம் வந்து கம்மியாக இருக்கிறத அதிகப்படுத்துறதும் அதிகமாக இருக்கிறத கம்மிப்படுத்துறதும் அந்த செட்டிங்ஸ்குள்ளே எப்படி போகணும், அந்த பட்டன் எப்படி மாற்றணுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ண வேணாம். உங்களோட டவுட்டை கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் பண்ணித்தரேன். அதேமாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சோலார் வாட்டர் கிட்டு சோலார் வாட்டர் பம்ப் இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம சேனலை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து மேலும் மேலும் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏற்படும். லைக் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு வந்து தோணுதோ கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை பற்றி கேளுங்க. நாங்கள் அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணி உடனே ஒரு நாள் 2 நாளில் வந்து போடுறோம். உங்களோட கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுறோம். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். என்ன டவுட் வேணாலும் போடுவோம். இப்போ ஆஃப் கிரிட் மட்டும் தாங்க போட்டுட்ருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆன் கிரிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆன் கிரிட் தாங்க ஃபியூச்சரு. ஆஃப் கிரிட்டோட ஆன் கிரிட் தான் ரொம்ப பெட்டர், நல்லதுங்க. அதனால் ஆன் கிரிட்டை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. வீட்டில் சோலார் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பண்ணித்தரோம். அதே மாதிரி அதுக்கு ஐடியா தரோம். அதே மாதிரி யார் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு தேவையான டவுட்டுகள் சந்தேகம் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதை பற்றி ஃபுல்லாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போட்டிருக்கேன். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுதான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும், அடுத்த வீடியோ போட முடியும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வாங்க போகலாம், என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத. இந்த யூடிஎல் காமா ப்ளஸ் சோலார் எம்பிபிடி இன்வெர்ட்டருக்கு சர்வீஸ்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். சர்வீஸ் இருந்தால் என்ன இல்லாட்டி என்னங்க, நீங்கள் எதுக்கு போய் சர்வீஸ் கொடுக்காத இடத்துல நீங்கள் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களை வாங்க சொல்ல கிடையாது. அதனால் தேவையில்லாமலாம் கமெண்ட் பண்ண வேணாம், தேவையில்லாமல் யாரை பற்றி எதுவும் குறை சொல்ல வேணாம். உங்களால் முடியலைங்கிறத ஏன் அடுத்தவங்களை போய் நீங்கள் குறை சொல்கிறீங்க? ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எந்த இன்வெர்ட்டர் எந்த யூபிஎஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் எவ்வளோ பெரிய கேவி வேணாலும் கொடுங்க, சர்வீஸ் பண்ணி தரோம். எங்களால் முடியும், நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்ல வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்க வாரி சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெயினாக வாரி 5 ACL மோனோபர்க் வித் ஆஃப் கட்டு பேனல் தான் டபுள் சைடு ஒர்க் ஆகிற பேனல். நார்மல் பேனல் சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோவாட் போட்டிங்கன்னா 4லேருந்து 4.5 யூனிட் ஜென்ரேஷன் ஆகும். மோனோபர்க் வித் ஆஃப் கட்டு ஒரு சைடு ஒர்க் ஆகிறது. இது டபுள் சைடுங்க. மேக்ஸிமம் 5.5 யூனிட் இதில் ஜென்ரேஷன் ஆகுங்க. அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கான கஸ்டமரோட ஃபீட்பேக் வச்சுருக்கோம். அப்படிங்கனால கம்பல்சரி நாங்கள் போகிறோம் ப்ரீமியம் குவாலிட்டி தான். வாரி சோலார் பேனல், விக்ரம் சோலார் பேனல், அதே மாதிரி எக்ஸைடு சோலார் பேட்டரி, சோலாருக்கு சம்மந்தப்பட்ட என்ன மெட்டீரியலோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து அலுமினியம் ஸ்ட்ரக்சர் தான். SS போல்ட் நட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அசசரிஸ் எல்லாமே அலுமினியம் தான், A to Z. அதேமாதிரி சிவில் ஒர்க்கு இது மாதிரி நீட்டாக கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்போம். நாங்கள் பண்ணுறது பூராமல் ஒரு ஃபில்லான ப்ராஜெக்ட். அதேமாதிரி நீட்டாக இருக்கும். எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ப்ரீமியமான ப்ராஜெக்ட், காஸ்ட்லி அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஹைஃபையாக தாங்க இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். மெட்டீரியல் குவாலிட்டிலையும் சரி, காஸ்ட் வைஸ்லையும் சரிங்க. எங்களது வந்து ஹைஃபை தான் இருக்கும். வாரி பேனல் நம்பர் 1, இந்தியா நம்பர் 1 பேனலுங்க வாரி சோலார் பேனல். அதை அடிச்சுக்க எபிசியன்ஸ்லையும் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த பேனல் எதை வேணாலும் மேட்ச் பண்ணி மார்க்கெட்டில் 1008 விற்கலாம் சோலார் பேனல்னு சொல்லி. இதெல்லாம் கம்பேர் பண்ணி அடிச்சுக்க பண்ண முடியாதுங்க. மெயினானது வந்து பார்த்தீங்கன்னாக்க வாரி எபிசியன்சியில் 21% எபிசியன்சிங்க. சோலார் பேனல் எபிசியன்சி அதேமாதிரி 13 ஆம்ஸ், நமக்கு 13.3 ஆம்ஸ் 13.8 ஆம்ஸ் வீக் ஹவரில் கரண்ட் கம்பல்சரி ப்ரொடக்ஷன். அதுக்கான வீடியோ ஃபுல்லாக வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க காமா ப்ளஸ் PCU 3350 அப்படிங்கிற யூடிஎல்ல ஒரு மாடலுங்க. யூடிஎல்ல மொத்தம் இந்த காமா ப்ளஸில் 3 மாடல் இருக்குங்க. 24 வோல்ட்டில் தான் ஹையஸ்ட்டு. 1 kVA 24 வோல்ட் இருக்குது, 1 kVA 12 வோல்ட் டிசிலி இருக்குது. அதுமாதிரி 2 kVA 24 வோல்ட் இருக்குங்க, 3 kVA 24 வோல்ட். இந்த 3 இன்வெர்ட்டர்லையும் எப்படி செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி செட்டிங்ஸு, டிஜி மோடு எப்படி செலெக்ஷன் பண்ணுறது, அதேமாரி ஹோல்டு பண்ணி எப்படி வைக்கிறது, இது 3 பார்க்கலாம். வாங்க மெயினாக அதுதான் மெயின் நமக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, காமா ப்ளஸ் PCU. காமா ப்ளஸ் PCங்கிறது இதோட மாடலுங்க, அதுதான் மெயின். அடுத்த 3 kVA தான் 3000 VAன்னு போட்டிருக்காங்க. அதை 1000 டிவைட் பண்ணால் 3 kVA வந்துடுதுங்க. அது 24 வோல்ட் டிசிங்க. 24 வோல்ட் டிசி அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. இந்த இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுறது 2 பேட்டரி சீரிஸ் பண்ணி நார்மல் இன்வெர்ட்டர் பேட்டரி மாதிரி இதை கனெக்ட் பண்ணால் ஆன் ஆகிக்கும். அதேமாரி சோலார் பேனலோட விஓசியை பாருங்கள், 30 வோல்ட் 106 வோல்ட் அப்படிங்கும்போது மேட்ச் பண்ண வேண்டியது. இந்த இடத்துல 2 பேனலை சீரியஸ் பண்ணும். மொத்தம் 4 பேனல் போடலாம். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 2 பேனலை சீரியஸ் பண்ணி இன்னொரு 2 பேனலை சீரியஸ் பண்ணி 2ஐயும் பேரல் பண்ணும். ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் கொண்டு வந்து இந்த சோலார் பாருங்கள் டெர்மினல் கனெக்ஷன் கொடுக்குற இடத்துக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ளஸ் மைனஸில் கொடுக்கணும். 4 பேனல் இதில் அதிகபட்சம் போடலாம் 540ல்.
அதே இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கொண்டாந்து எனக்கு கொடுத்துடணும். அப்போ சீரியஸ் வித் பேரலல் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ கரண்ட் உங்களுக்கு வந்து 26 ஆம்ஸ் ஸ்பீக் ஹவரில் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஸ்டிபி பாக்ஸ் வந்து 32 ஆம்ஸில் போடணும். டிசி எம்சிபி, டிசி கேபிள் 4 ஸ்கொயர் எம்லேருந்து 6 ஸ்கொயர் எம் கேபிள், டிசி கேபிள் 6 ஸ்கொயர் எம் கேபிள் யூஸ் பண்ணணும் மெயினாக. அப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். அதிகபட்சம் 3 kVயில் 2 kW தான் பேனல் போடலாம். 2 kW இன்வெர்ட்டருக்கு 2 kV இன்வெர்ட்டருக்கு 2 kV இன்வெர்ட்டருக்கு 2 kW பேனல் போடலாம். ஏங்க இன்வெர்ட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் நார்மலாக நீங்கள் எல்லா இன்வெர்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா ஃபுல் லோடு எடுக்கிற இதே மாடல் இருக்குது. இதில் வந்து 80% இன்வெர்ட்டர் எடுக்கலாம். இன்வெர்ட்டரில் நீங்கள் 80% லோடு, இப்போ நான் 3 kV போட்டுக்கோன்னா 2600 வாட்ஸ் இதில் வந்து அவுட்புட் லோடில் எடுக்கலாங்க. அதுக்கு பேனல் வந்து 2 kW போடலாம். 24 வோல்ட் பேட்டரி அப் டு 200 AH வரையும் பேட்டரி போடலாம். அப்போ இந்த இடத்துல ஏசி சார்ஜிங் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 AH பில் பண்ணுறதுக்கு 20 ஆம்ஸ் சார்ஜர் கரண்ட் இதுக்குள்ளே இருக்குங்க. 20 ஆம்ஸ் சார்ஜர் இன்வெர்ட்டரில் இருக்குது. சோலார் பேனலில் சார்ஜர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 80 ஆம்ஸ் வரைக்கும் இந்த இது தாங்குற அளவுக்கு உள்ள சோலார் MPPT சார்ஜரில் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ 40 ஆம்ஸ் இதில் இருக்குது. டிசி சார்ஜிங் பஸ்ஸு அதே MPPTயில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ் ஃபுல் லோடு கரண்ட் வரும்போது அந்த MPPT வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 30 வோல்ட்லேருந்து 106 வோல்ட்டை பில்டப் பண்ணி 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்து இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு அப் டு 20 ஆம்ஸ் டிசி ஆம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கொடுக்குது. ஒன்ஸ் ஒரு பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 20 ஆம்ஸ் சார்ஜர் இருந்தால் தான் இந்த பேட்டரியை டிசி கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ் லோடில் எப்போ சார்ஜ் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஏசி கரண்ட்னா 8 to 10 மணி நேரத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதுதான் இதோட மெயின் பிரின்சிபலே. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும், ஹை பேட்டரி செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. ஹை ஃப்ளோட்டிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு லோ பேட்டரினா 10.5ல வந்து நம்ம வர்ற மாதிரி இப்போ செட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 10.8 இல்லை 11.5, அதிகபட்சம் 11.5 தான் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது லோ பேட்டரி. இப்போ நீங்கள் 11.5 வந்து லோ பேட்டரி வச்சு ஹை வோல்டேஜ் வந்து 14.5 வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் கட் ஆஃப். அப்போ அந்த 2 வோல்ட் வரைக்கும் தான் அந்த பேட்டரி வந்து ஒர்க் ஆகும். அப்போ பேட்டரியோட லைஃப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் நமக்கு பேக்கப் கிடைக்காது மெயின் இல்லைங்களா. அப்போ சோலார் பேனல் நல்லா வெயில் அடிக்கும் போதும் அந்த 14.5ல வந்து கட் ஆஃப் ஆகிடும். அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹையஸ்ட் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை தான் வைக்க முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல லோ தான் வைக்கணும் மெயினாக. இப்போ லோயஸ்ட் வைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் மெயினாக அந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸ் இப்போ பண்ண போகிறோம். அந்த செட்டிங்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பார்த்துங்க, இந்த 2 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பட்டன் 30 செகண்ட் அழுத்தி பிடிக்கும். நல்லா பார்த்துங்க, 30 செகண்ட். பூஸ்டர் சார்ஜிங் சட்டன் எனபிள் டிசபிள் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மேலே வந்து ஐடி மோடு அப் அண்ட் பட்டன் இருக்குது. இதை ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் சேமாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணணும். கண்டினியூவாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வர செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி செட்டிங் சைஸ் தான் அந்த சென்சிங் வரும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், 30 செகண்ட் நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டே இருங்க. அந்த 2 பட்டன் நல்லா பார்த்துங்க. 2 பட்டன் பூஸ்டிங் சார்ஜிங் பட்டன், அடுத்து ஐடி மோடு வந்துருச்சுங்களா, லோ பேட்டரி. இப்போ அதில் செட்டிங்ஸ் வந்து 10.8ங்க, 10.8 வச்சுருந்துருக்காங்க. டிஃபால்ட்டாக 10.8 வந்துருக்கு. இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஹையஸ்ட்டு 11.5 வைக்கலாங்க. 11.5 லோ கட் ஆஃபும் ஹை கட் ஆஃப் வந்து 14.5. அப்போ அந்த 2 வோல்ட்டு தான் வந்து பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகி நமக்கு வந்து லோடில் கொடுக்கும் பார்த்தீங்களா. அவ்வளோதான், அதுக்கு மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போகாது வேல்யூ. 11.5 தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி செட்டிங்ஸ் பண்ணலாம். 11.5 வைக்கிறது நல்லது தாங்க. பட் உங்களுக்கு வந்து பேக்கப் டைம் வந்து அதிகம், பேட்டரி லைஃப் அதிகம் கிடைக்கும். இப்போ 10.5 10லாம் வச்சோம்னா பேட்டரியோட கட் ஆஃப் வோல்டேஜ் லோ எவ்வளோ கொண்டு போகிறீங்களோ அதனால சீக்கிரமாக பேட்டரி லைஃப் போயிடும். பட் 10 வரைக்கும் 9.5 9 வரைக்கும் இதில் கொண்டு போகலாம், தப்பு கிடையாது. ஒன்று 9 வரைக்கும் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ 4 வோல்ட் 5 வோல்ட் டெய்லி ரீசார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரி சீக்கிரம் வரும். அப்போ அதிகபட்சம் 10.5 வச்சு என்ட்ரு பட்டன், இந்த பூஸ்டர் பட்டன் கீழே இருக்குது பார்த்தீங்களா கிரிட் சார்ஜிங், அதை வந்து என்ட்ரு கொடுத்துருங்க. அந்த 10.5 வச்சு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா பீப் சவுண்ட் வரும். அதேமாதிரி அந்த பூஸ்டர் சார்ஜிங் பட்டனை அழுத்தி பிடிச்சின்னா மாறிக்கிட்டே இருக்கும். என்ட்ரு பண்ணுறது கிரிட் சார்ஜிங் பட்டன் மோடு இருக்குது பாருங்கள், டிஜி மோடு கிரிட் சார்ஜிங். அதை வந்து 10.5ல அப் அண்ட் டவுன் பட்டனை வச்சு மேலே கீழே வச்சு குறைச்சிட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னாக்க பீப் சவுண்ட் வந்து 10.5 வச்சிட்டோம். அடுத்து இந்த பட்டனை கொடுத்துட்டு செட்டிங்ஸ் அவ்வளோதான். இப்போ இந்த கிரிட் சார்ஜிங் டிஜி மோடு பட்டனையும் பூஸ்டர் சார்ஜ் அப்படின்னு 30 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கனாக்க எக்ஸிட் ஆகி வெளில வந்துடலாம். அவ்வளோதான், எக்ஸிட் ஆகி நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னாக்க செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிடுச்சு, சேவ் ஆகிடுச்சு, செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கனாக்கா 10.5 10.6லாம் வரும்போது லோ பேட்டரி சிக்னல் வந்துடும். டோட்டலாக 10.5 போய் ரீச் ஆகும்போது டோட்டல் பவர் ஆஃப் ஆகிடும். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சார்ஜ் போடணும், இல்லை சோலார் வந்தோடனே காலையில் ஆன் ஆகி 14.5 வரைக்கும். அப்போ எவ்வளோ நமக்கு 4 வோல்ட் பேட்டரி வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து 4 வோல்ட்டில் நம்ம ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ பேட்டரியோட லைஃபும் ஓரளவுக்கு கிடைக்கும்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிஜி மோடு பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கிரிட் சார்ஜிங் எனபிள் டிசபிள் டிஜி மோடு பட்டன். ஒரு இடத்துல ஜென்ரேட்டர் போட்டிருப்பாங்க, ஜென்ரேட்டர் ஆன் ஆனாக்கா இது பற்றி நீங்கள் போட்டிங்கனாக்கா இது வழியாக வந்து ஜென்ரேட்டர் வழியாக வந்து பேக்கப் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகாது ஒன்று. அப்போ அந்த இது எப்படி ஆன் பண்ணோம்னாக்கா நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரிட் சார்ஜிங் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டினியூவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி 30% பிடிச்சிருந்தாக்கா லைட்டு நின்றுருக்கும். அப்போ விட்டுட்டுனாக்கா டிஜி வந்து ஆன் ஆனால் உள்ள சப்ளை வந்து வந்திருக்கும். இல்லைனா டிஜி நீங்கள் ஆன் பண்ணினாக்கா இது சப்போர்ட் பண்ணி டிஜி ஆன் பண்ணி கொடுக்காதுங்க மெயினாக. அதுதான் மெயின். அதேமாரி பூஸ்டர் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, க்ளவுடாக இருக்கும்போது பூஸ்டர் சார்ஜ் ஆன் பண்ணிட்டா இந்த கஸ்டமருக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 626 யூனிட் இது வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த 626 யூனிட் எப்படின்னா பேட்டரியிலேருந்து கன்சியூம் ஆகி வருது, யூனிட்டில் கன்சியூம் ஆகாதுங்க. டேரெக்டாக சோலார் பேனல்லேருந்து என்ன ப்ரொடக்ஷன் வருதோ அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துனதான் அதுதான் வந்து இந்த யூனிட்டாக உங்களுக்கு காட்டும். பேட்டரியில் நீங்கள் நைட்லலாம் யூஸ் பண்ணுறது பேட்டரியில் இப்போ வரதெல்லாம் கிடையாது. சோலார் பேனல் வந்து டிசி சப்ளை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி டேரெக்டாக லோடு கொடுக்கறது. அப்போ வர்றது வந்து அந்த கிலோவாட் ஹவர் யூனிட்டை வந்து காட்டுறதுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 626 யூனிட் ஓடி இருக்கு. அவங்களுக்கு இப்போ 2 மாதம் 40 நாள் என்னமோ 2 மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 நாள் ஆயிடுச்சு. 70 நாளைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் போட்டிருக்க 2 கிலோவாட் பேனல் 10 யூனிட் ஆவரேஜாக அவருக்கு 10லேருந்து 12 யூனிட் கிடைக்குதுங்க. பார்த்துங்க 626 யூனிட் டேரக்ட் டிசி டு ஏசியாக கன்வெர்ட் பண்ணி லோடுக்கு போன கிலோவாட் ஹவர் வந்து இங்கே கன்சியூம் ஆகும். பேட்டரிக்கு போனது காட்டாது. பேட்டரியிலேருந்து ரீசார்ஜ் பண்ணுறது. நன்றி.